பிரைஸ் அலாட். இன்னைக்கு தானிக்க சாம் வந்து 48. இது வந்து கேராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனாக படிக்கும் போது அவ்வளோவா புரியாது. பட் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு பாயிண்ட்டாக எடுத்து படிக்கும் போது வந்து இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து சிட்டி ஆஃப் காட், கர்த்தருடைய நகரத்தை பற்றி வந்து இந்த சாம் வந்து சொல்லுது. ஃபஸ்ட்டு 3 வேர்ஸ் வந்து அந்த நகரம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் சொல்லுது. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அவர் வந்து அவரோட பரிசுத்த பர்வதத்தில் வந்து மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் சொல்லுது. வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தனமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. இதுவே மகாராஜாவின் நகரம். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் தான் வந்து மகாராஜாவின் நகரம்னு சொல்லப்படுது. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அதாலும் அந்த இங்கிலீஷ் பைபிளில் வந்து பேலஸ் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து அரண்மனைன்னு இருக்கு. அதில் வந்து அவர் வந்து மிகவும் உயர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்றத இந்த வேர்ஸ் சொல்லுது. 4 வேர்ஸ், இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். 5, அவர்கள் அதை கண்டபொழுது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். 6, அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல வேதனைப்பட்டார்கள். அவங்க வந்து அந்த பேலஸ் பார்க்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு வாவா இருக்கு. அதனால அவங்க வந்து பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல நடுக்கப்பட்டார்கள்னு இருக்கு. அப்படின்னா நம்ம நினச்சி பாருங்க, அது அந்த பேலஸ் எப்படி இருந்திருக்கும். அந்த அரண்மனை சுற்றி பார்க்கும்போது அது அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருந்திருக்கு. 7th வேர்ஸ், கீழ்காற்றினால் தர்ஷினின் கப்பல்களை நீர் உடைக்கிறது. இந்த தர்ஷின்றது வந்து ஒரு ஆர்பர். அங்கே வந்து எல்லா போட்டுமே வந்து நிற்கும். அதை வந்து கீழ்காற்றினால் தண்ணீர் வந்து உடைக்குதுன்னு இருக்கு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து யாத்ராகமம் 10, 12, 18 சொல்லுது. அங்க இருக்கு கனமழை, அதுவுமே வந்து கீழ்காற்று தான். அடுத்தது வந்து யோபு 1:19 சொல்லுது பெருங்காற்று. யாத்ராகமம் 14:21 அது வந்து கீழ்காற்று அப்படின்னது. ஆதியாகமம் 41:6 அதுவுமே கீழ்காற்றுன்னு சொல்லுது. யோனா 4:8 உஷ்ணமான கீழ்காற்றினால் அப்படின்னு. இப்போ இந்த கீழ்காற்றுனா வந்து ஒரு டிசாஸ்டர் மாதிரி, ஒரு ஆபத்து, எந்த ஒரு அழிவாக இருந்தாலும் இந்த கீழ்காற்று வந்து எல்லாத்தையுமே வந்து அழிக்குது. அதுதான் இங்கே பேஸ் பண்ணுறாங்க. 8, நம் கேள்விப்பட்டபடியே நம்முடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அவங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இது வந்து தரிசனம். அந்த சாம் வந்து அவங்களுக்கு வந்து தரிசனமாக வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நம் கேள்விப்பட்டபடியே கர்த்தரின் நகரத்திலே கண்டோம் அப்படின்னு இருக்கு. அவங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, கர்த்தருடைய நகரம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. 9, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்மளோட ஆலயத்தின் நடுவில் அவரோட கிருபையை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கணும். இங்கே நம்ம எந்த ப்ரேயர் பண்ணாலும் அந்த ப்ரேயர் வந்து உடனே ஏசப்பா கேட்குறாங்க, அதுக்கான ஆன்சர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அவங்க வந்து அந்த கிருபையை வந்து அவங்க சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. 10, தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்களில் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. அவரோட வலது கரம், ரைட் ஹேண்ட் வந்து ரைச்சஸ்னால நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுது. நீதியினால் நிறைந்திருக்கிறது. 11, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. அவரோட நியாய தீர்ப்புகளின் நிமித்தம்
யூதாவின் குமாரத்திகள் களி கூறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. 12 சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தனங்களை எண்ணுங்கள். 13 பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இது என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ நம்ம ஒரு ஜென்ரேஷன் மாதிரி இருக்கிறோம், நம்மளுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வரும், அதுக்கெல்லாம் நம்ம விவரிக்கணும், இந்த அரண்மனை பற்றி நம்ம ஒவ்வொன்றும் விவரிக்கணும் அப்படின்னு இது சொல்லுது. அதனால அதனுடைய அலங்கத்தை உற்று பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. 14th verse இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்னு இந்த 14th verse நம்மளோட மரண பரியந்தம் வரைக்கும் அவர் நம்மளை நடத்துகிறார், இன்னமும் நடத்துவார். நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற காட். உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் நோ சொல்ல மாட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் நம்மளுக்காக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கூட இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஆனால் ஒரு சில நேரத்தில் சோதிப்பாங்க நம்மளுக்கு. அது அவர் சோதிக்கல, சாத்தான் சோதிக்கிறான். ஆனாலும் நம்ம அப்பவும் அவரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கணும். நம்ம அவரை மறுதளிக்க கூடாது. எவ்வளோ இது வந்தாலும் அவரை மறுதளிக்காமல் நம்ம அவரை பற்றி கொண்டிருக்கும் போது அவர் நம்மளுக்கு நன்மை நம்ம நினைத்ததை விட டபுள் மடங்கு நம்மளுக்கு செய்ய கடவர். ஆமென்.